வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவில் நேற்று வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் சகோதரி ஜாஷ் கார்டன்கிற ஐடியிலேருந்துட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு டேலியா பூச்செடி நல்லா வளருதா பூக்குதான்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள பூக்களையும் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமான பூக்கள் கிடையாது, குறைவான பூக்கள் இல்லைங்க, மீடியமாக கிடச்சிது. பால்சம் தாங்க நிறைய பூக்கள், 40 பூக்களுக்கு மேலேயே இன்றைக்கி கிடச்சிது. தினமும் பறிக்கிறோம், டெய்லி பறிக்கலைன்னா கிளையே சாஞ்சிரும் போல இருக்குங்க, அவ்வளோ பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வேலையை பார்த்துருக்கேன் அப்படின்னா, மல்லிகைப்பூ செடியெல்லாம் கொஞ்சம் நேரடியான வெயிலில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மொட்டுகள் வந்திருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். நேற்றே சொன்னேன் இல்லைங்களா, குண்டு மல்லியெல்லாம் மொட்டுகள் வந்திருக்குன்னு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தெளிவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் இவ்வளோ 5 அரும்புகள் கட்டியிருக்கு பாருங்கள். கவாத்து பண்ணிவிடுங்க, அப்போ தான் கோடை காலத்தில் நிறையா தளிர் வந்து மல்லிகைப்பூ பூக்கும். மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்க, இந்த வேலையை முதல்ல செஞ்சுருங்க. பாருங்கள், அடுத்து கவாத்து பண்ண கொஞ்சம் லேட்டாக பண்ண இதெல்லாம் தளிர்கள் இப்போ வந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் டேலியா பூச்செடி பற்றி பார்க்கலாம். இது வந்து நான் மிக்ஸ்டு ஃப்ளவர் சீட்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, மீஷோவில். அதில் கிடச்சது தாங்க. நிறையா விதைகள் போட்டிருந்தேன், ஜினியா, காஸ்மோஸ்லாம். எனக்கு அதெல்லாம் போயிடுச்சு. இந்த ஒரே ஒரு செடி தான் வளர்ந்து வந்துச்சு. இது டேலியாங்கிறதே எனக்கு தெரியாது. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த இலைகள் பார்த்து கொஞ்சம் சந்தேகப்பட்டு உங்கள்கிட்ட கேட்டேன். நிறையா பேர் சொன்னீங்க, ஆமாம் இது டேலியா பூச்செடி தான்னு. இது வந்து கொஞ்சம் செமி சேடான இடத்துல தாங்க வச்சுருக்கேன். அதனாலே கொஞ்சம் இப்போ குளிர்காலத்தில் இது நல்லா பூக்கும்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் இது செடிகள் கொஞ்சம் போயிடுமா. கிங் ஆஃப் ஃப்ளவர்னு இதை சொல்கிறாங்கங்க, பூக்களின் அரசன் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பூச்செடி நமக்கு கிடச்சது சந்தோஷமாக இருக்குது. இதை எப்படி சேகரிக்கணுங்கிற தகவல்கள் எல்லாமும் சேகரிச்சிருக்கேன். அடுத்தடுத்த பதிவில் உங்கள் கூட பகிர்றேன். இன்றைக்கி பூக்கள் அறுவடை பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.